இப்ப சவுக்கு சங்கர் வீட்டுல வந்து மலம் போய் போட்டுனாங்கல்ல, என்ன சொல்ல போறாங்கன்னா இந்தியா லெவல்ல யாருக்குமே இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லையா. இப்ப வந்து நார்த் இந்தியா வந்து நம்ம உத்தரப்பிரதேசத்தை வந்து நம்ம அப்படிங்கிறோம், அங்க வந்து பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடக்குது. ஆனா ஒரு பத்திரிகையாளர் வீட்டுல போயிட்டு வீட்டுல உள்ள அதாவது எப்படி சொல்றதுன்னா டைனிங் டேபிள் சாப்பிடுற இடத்துல போய் மலத்தை போய் ஊத்துறாங்க. இது வந்து தமிழ்நாட்டுல நடந்திருக்கு. இதுக்கு வந்து மக்களுடைய எதிர்வினை என்ன? இப்ப வந்து அரசியல் கட்சிகள் இதுக்கு என்ன சொல்றாங்க? ஏன்னா இது வந்து வந்து ஒரு மனிதத்தன்மையற்ற செயல். ஒருத்தவங்க அதாவது எப்படின்னா அவங்களுடைய வாழ்வாதாரத்தையே முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. இதே வந்து ஒரு வடநாட்டில் இது நடந்துச்சுன்னா இந்நேரம் தமிழ்நாட்டில் உள்ள மீடியாக்கள் வந்து எவ்வளவு விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆனா தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இதுக்கு மீடியாக்கள் வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களா இந்த விஷயத்துக்கு? இந்த மீடியாக்கள் தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான மீடியாக்கள்னு சொல்லப்படுற மீடியாக்கள் எதுவுமே அவங்க வந்து சரியான அரசுக்கு எதிரான வாதங்களை எடுத்து வைக்கிறதுல தயங்குறாங்க. அது ஏன்னு தெரியல. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு 4 பேர் உட்காந்து இந்த ஒரு விவாத மேடை விவாதம் பண்ணுவாங்களா, அதுலேயே வந்து நேர்மையானவர்களை வந்து பேச விடுறதில்ல, அரசுக்கு எதிரானவர்களை வந்து அந்த நெறியாளர் வந்து பேச விடுறதில்ல. நீங்கள் தொடர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும். மக்களுக்கு வந்து உண்மையான தகவல் இந்த அரசை பற்றி போகக்கூடாதுங்கிறதுல ரொம்ப குறிக்கோளாக இருக்காங்க. சவுக்கு சங்கருக்கு ஏற்பட்ட நிகழ்வுங்கிறது ஒவ்வொரு தமிழனும் வெக்கி தலை குனியணும். தமிழ்நாட்டு மக்களே வெக்கி தலை குனியணும். இந்தமாரி ஒரு மோசமான உக்கரமான ஒரு கோர புத்தி உள்ள ஆட்சியின் கீழே நம்ம வாழ்கிறோங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க.